அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில கும்பம் ராசிக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இது ஒரு கைடன்ஸ்க்கான பதிவு மட்டும்தான். கோச்சார கிரகங்களின் அடிப்படையில சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே சுய ஜாதகத்திற்கான பலன்களாக எடுத்துக்கொள்ளாதீங்க. கும்பம் ராசிக்கு ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு. குறிப்பா திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இந்த கோச்சார சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கிறாரு. சதயம் நட்சத்திரத்துல இருந்து விலகிட்டாரு. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பெற்று இருக்கிறது. இங்க சனி வக்கரமா இருக்கிறது. சமசப்தமமாக பார்த்துக்கிட்டு இருக்கனால குறிப்பா வாழ்க்கை துணைவர் வகையில உங்களுக்கு டென்ஷன்கள் வரும். அதாவது கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். விட்டு கொடுத்துதான் போகணும். இல்லைன்னா வாழ்க்கை துணைவருக்கே கூட ஹெல்த் இஷ்யூஸ் வந்து போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. எங்கே போகும் இந்த பாதை யாரோ அறிவார் என்ற மாதிரி குடும்ப வாழ்க்கை என்பது கும்பராசிக்கு இப்ப இருந்துட்டு இருக்கு. குறிப்பா இந்த ஜென்மசனி என்பது எதை தாக்கும், எதை பாதிக்கும் அப்படின்னாக்க திருமண வாழ்க்கையை தான் பாதிக்கும். யாரை பாதிக்கும்? எல்லாரையுமே பாதிச்சிருமா? கண்டிப்பாக எல்லாரையுமே பாதிக்காது. இதுல நல்லா இருக்கிறவங்களும் இருப்பாங்க. நான் பொதுவா கும்பராசிக்கு எல்லாருக்கும் இப்படிதான் இருக்கும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. இந்த மேட்சிங் கரெக்டா பண்ணாம திருமண பொருத்தம் சரியாக பார்க்காம, நான் சொல்றது ஜாதக கட்ட பொருத்தத்தை தான் சொல்றேன். நான் இந்த கட்ட பொருத்தம் பார்க்காம, இந்த கட்ட பொருத்தம் இல்லாத திருமணம் ஆகி இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த காலகட்டத்துல பிரச்சனை. இன்னும் சில பேருக்கு பொருத்தம் பார்த்திருப்பாங்க, அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கும். அவங்க யாருன்னாக தசாபுக்தி, நடப்பு தசாபுக்தி கணவனுக்கும் சரி மனைவிக்குமே சரியில்லாம இருக்கும். அதோட விளைவுகளாலும் இப்ப கடுமையான பாதிப்புகளை அடைஞ்சிட்டு இருப்பாங்க. உதாரணமா சனி தசையே நடக்குதுன்னா கூட பாத்தீங்கன்னாக்க, சனி இந்த கும்பம் ராசிக்கு 12ஆம் அதிபதியாக வரக்கூடியவர். அப்போ பணம் விரையும், குடும்பத்தை விட்டு தள்ளி இருக்கக்கூடிய சூழ்நிலை, ஏதோ ஒரு வகையில வாழ்க்கை துணை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை. அது எப்படின்னாக்க தொழில் காரணமா கூட இருக்கலாம். அது வேலை செய்யக்கூடிய இடத்துல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த திருமண வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அம்சம் தான் குறிப்பா பாத்தீங்கன்னாக்க இந்த ஜென்ம சனியோட தாக்கம். அதுல இப்ப பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். மன அழுத்தம், டென்ஷன்கள்லாம் இருந்துகிட்டு இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. கருத்து வேறுபாடுகள் இல்லாம பார்த்துக்கிறது நன்மை. எதிர்பாலினர் குறிப்பா அவர்களுடைய நட்பு, காதல் போன்றவை கூட இந்த மாதத்துல ஏற்படும். சில பேருக்கெல்லாம் அந்த உறவு நிலையில கூட பின்னாடி உங்களுக்கு ஒரு மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அந்த உறவு நிலையில கூட நீங்க கவனமாக இருக்கணும். அடுத்தது வேலை செய்யக்கூடிய இடத்துல, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளுடைய டென்ஷனுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை வரும். அல்லது நீங்க மேலதிகாரி டென்ஷன் படுத்தலாம். ஏதோ ஒரு வகையில மேலதிகாரிகளால் இந்த மாதத்துல பிரச்சனைகள் இருக்கு. வாக்குவாதம் செய்யாம அமைதியா இருந்துறது நல்லது. ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு, 8ல கேது. அதுவே ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் தான். குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும், பணத்தை இழக்க வைக்கும், கையிருப்பு கரையும். அதே போல உங்க வாக்கால சில பிரச்சனைகளை இழுத்து கொண்டு விடும். அதனால வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் கவனமாக வாக்குவாதம் செய்யாம மேலதிகாரி கிட்ட நாசுக்கா நடந்துங்க. அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கும் சரி இந்த நேரத்துல கூடுதல் பணிச்சுமை இருக்கும். குறிப்பா மற்றவர்களுடைய வேலை கூட நீங்க செய்யற மாதிரி இருக்கும். பொறுமையா செய்யறது தவிர வேற வழியே இல்லை. நீங்க அதை விட்டு விலகுனீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஒரு தேவையற்ற ஒரு இடமாற்றம், அலைச்சல்கள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வேலையில் இருப்பவர்கள், குறிப்பா மாத சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் இந்த நேரத்துல இடமாற்றம் செய்யலாமா அப்படின்னாக்க இடமாற்றம் செய்யாம இருக்கிறது நல்லது. குறிப்பா மாதத்தோட தொடக்கத்துல, அதாவது செப்டம்பர் 17ஆம் தேதி வரலும் சூரியன் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருப்பார். புதனும் அங்கதான் இருக்கிறாரு. சோ புதன் சனி பார்வை, சூரியன் சனி பார்வை எல்லாம் பாத்தீங்கன்னாக்க புதியவர்கள் அறிமுகம் ஆவார்கள். புதியவர்களால உங்களுக்கு பாதிப்புகளும் இருக்கு. அதே போல உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தீங்க. குறிப்பா பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் இந்த காலகட்டத்தில் உடல்நலத்தில் கவனம் செலுத்திக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமா இருக்கணும். இரவு நேர பயணத்தை தவிர்க்கிறது நல்லது. தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் சில பேருக்கு வரலாம். அல்லது தந்தைக்கே கூட உடல்நல பாதிப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டு நீங்கும். தந்தையின் உடல்நலனில் கவனம் செலுத்திக்கணும். பிள்ளையால செலவுகள், பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சுக்கிரன் இந்த மாதத்தோட முதல் பகுதி ஏறத்தாழ 18ஆம் தேதி வரலும், செப்டம்பர் 18 வரலும் நீசம் பெற்று இருப்பார். கேதுவோடு இணைந்து இருப்பார். அதனாலதான் சொல்றேன், கேது சுக்கிரன் இணைந்தா என்ன ஆகும்? எதிர்பாலினால் மகிழ்ச்சி இல்லை. ஆனா எதிர்பாலினுடைய அஃபையர்லாம் வரும், எதிர்பாலினுடைய அப்ரோச்சஸ் வரும். ஆனா அவர்களால நிம்மதி இல்லை. ஏற்கனவே நம்பக்கூடாதவர்களை நம்பி ஏமாந்து இருப்பீங்க. இனிமையாக பேசுறாங்கன்னு சொல்றதுக்காக அவங்கள நம்பி பணமோ அல்லது மனசையோ பறிகொடுத்துட்டு ஏமாற்றங்களை கடந்த காலங்களிலே சந்திச்சிருப்பீங்க. இந்த கும்பராசியை பொறுத்தவரை இந்த ஏமாற்றங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். அதனால கவனமா இருக்கணும். அதுவும் குறிப்பா
சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் சரி, புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த ஏமாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. பொதுவாகவே சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே வேலை விஷயத்துல இடமாற்றங்கள் அடைஞ்சிருப்பீங்க. ஆல்ரெடி இடமாற்றத்தால மன உளைச்சலோட ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, அல்லது இடமாற்றத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்டவர்களும் இந்த காலகட்டத்துல இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் அது முதல் 17 நாள் வேலை மாற்றத்தை செய்யாதீங்க. வேலை கிடைக்காத ஒரு இழுபறியா இருக்கிற மாதிரி இருக்கும். வேலையிலுமே கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் கூடுதலாக. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கை, நண்பர்கள், நம்பியவர்கள் ஏமாத்துறது, புதியவர்கள் ஏமாத்துறதுலாம் இருக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னாக்க புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்குவாதம் செய்யாம திருமண வாழ்க்கையில இருக்கணும், கவனமாக இருக்கணும். புதிய உறவுகளை நம்பி போனாக்க பிரச்சனைகள் இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அதே போலதான் உறவு நிலையில சில கருத்து வேறுபாடு, வாழ்க்கை துணைவருடைய உறவு நிலை, அவர்களுடைய உறவுகளால மன வருத்தங்கள், மேரேஜ் ஆகாதவர்களுக்கு சில பேருக்குள்ள தாமதம் ஆயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், மேரேஜ் ஆகாம லேட் ஆயிட்டே இருக்கிறது. ஆனா இந்த மாதத்தோட முதற் பகுதி தான் கொஞ்சம் கடினமா இருக்கிற மாதிரி இருக்கும். மாதத்தோட பிற்பகுதி சுக்கிரன் ஆட்சி பெறுறதுனால பல நன்மைகள் இருக்கு. மேலும் சூரியனும் 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு செப்டம்பர் 17ஆம் தேதி பயிற்சி ஆயிடுறாரு. அதே போல சுக்கிரன் 18ஆம் தேதி உங்க ராசிக்கு 9ஆம் பாவகத்துல ஆட்சி பெறுது. அப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருப்பீங்க. அப்ப இருந்து கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணலாம். கோச்சாரத்துல இந்த சுக்கிரன் ஆட்சி பெறக்கூடிய காலகட்டத்துல உங்களோட ஜாதகத்துல சுக்கிரன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று இருக்குன்னாக சில பேருக்குள்ள சுப விரயங்கள் ஆகும். அதாவது திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் செய்யறது, வீட்டுல தன்னுடைய பிள்ளைகளுக்கு கூட சுப நிகழ்ச்சிகள் செய்யக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும். அல்லது வீடு அல்லது வாகனம் இவற்றில் செலவுகள் அல்லது அது வாங்குறது போன்ற விஷயங்கள்ல சுப செலவுகளாகவே இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஏற்படும். அதே போல இந்த சுக்கிரன் ஆட்சி பெற்று இருப்பவர்களுக்கும் எதிர்ப்பாளினுடைய அஃபையர் கூட வரும். புதிய காதல், புதிய நட்பு போன்றவை எதிர்ப்பாளினிருந்து வரும். அதை நீங்க கவனமாக கையாளுங்க, அதுதான் இங்க முக்கியம். ஏன்னா ஜென்மசனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரி உறவு நிலையில் கூட பாதிப்பு கொடுத்துருது. அதுக்காக தான் நான் சொல்றேன். மற்றபடி பாத்தீங்கன்னாக்க பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். பூர்வீக சொத்து சில பேர் கைக்கு வரும். தந்தையால் லாபங்கள் வரும் மாதத்தோட பிற்பகுதியில. அதே போல 9ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கும்போது ஆன்மீக விஷயத்தில் அதிக ஈடுபாடுகள் காட்டக்கூடியவர்களாகவே இருப்பீங்க. ஆன்மீகத்தில் ஈடுபாடு காட்டுவீங்க. இந்த சுக்கிரனை பொறுத்தவரையிலும் 4ஆம் அதிபதியாகவும் 9ஆம் அதிபதியாகவும் வர்றதுனால தாயாருக்கு உடல்நல பாதிப்பு நீங்கும். தாயார் வகையில் உறவு நிலையில் இருந்து கருத்து வேறுபாடுகள் நீங்கும். அதே போல வீடு, வாகனம், சொத்துக்கள் தொடர்பான செலவுகள், நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். மேலும் பாத்தீங்கன்னாக்க இந்த குரு பகவான் 4ஆம் பாவகத்தில் இருக்காரு. இந்த உயர்கல்வி படிக்கிறவங்க, உயர்கல்விக்காக புதிய இடத்துக்கு போறவங்க, இவங்களுக்கு எல்லாம் பாசிட்டிவாவே இருக்கும். குறிப்பா நீங்க விரும்பிய கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அந்த காலகட்டத்தில் உண்டு. 4ஆம் பாவகத்துல குரு இருக்கிறதுனால குருவோட பார்வை 10ஆம் பாவகத்தை பார்க்கும். அந்த அடிப்படையில வேலையில ஒரு மன உளைச்சல், ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன் இருந்தாலும் விடுதப்புன்னு சில பேர் நினைப்பீங்க. வேலை போயிடுமோ, வேலையை விட்டு எடுத்துருவாங்களோ, இடமாற்றமும் செய்ய வேண்டாம்னு சொல்றாரு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பயப்படவே வேண்டியதில்லை, இருக்கிற இடத்துல நீங்க இருக்கலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரையில இடத்துல குரு 4ஆம் பாவகத்தில் இருக்கிறவர்களுமே உங்களுக்கு நீங்களா வேலையை விட்டுட்டு நீங்க இடமாற்றம் செஞ்சாதான் உண்டு. ஆனா ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் இந்த மாதத்தோட முதல் பகுதியில. மாதத்தோட பிற்பகுதியில ஒர்க் ப்ரெஷர் பெருசா கிடையாது, உங்க கை ஓங்கும். அப்போ நீங்க பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட மாட்டீங்க. சில பேர் மேலதிகாரியாக இருப்பீங்க, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கீழே ஒர்க் பண்ணக்கூடிய சக பணியாளர்களுடைய கோஆபரேஷன் இல்லாம இருக்கும். அதுவே உங்களுக்கு ஒரு மன டென்ஷனையும் நெருக்கடியும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா இந்த குருவோட பார்வை 10ஆம் பாவகத்துக்கு இருக்கிறதுனால தொழில் ஜீவன அமைப்புக்கு பெருசா பாதிப்பு இருக்காது. பண வரவு ஏதோ ஒரு வகையில வரும். புதிதாக வேலை தேடக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லை, புதிதாக வேலை தேடக்கூடியவர்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியில சுக்கிரன் ஆட்சி பெறக்கூடிய காலகட்டம் செப்டம்பர் 18ஆம் தேதியிலிருந்து ஏற்றால் அந்த மாதத்துக்குள்ளே புதிய வாய்ப்புகள், பிரைவேட் ஜாபாவது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த புதன் பகவானும் பாத்தீங்கன்னாக்க செப்டம்பர் 23ஆம் தேதி உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல ஆட்சி உச்சம் ஆகிறாரு. புதன் 5க்குரியவனாக வராரு. 5ஆம் பாவகத்துல செவ்வாய் இருக்கும் இந்த மாதம் ஃபுல்லாவே. சோ அப்போ பிள்ளைகள் வகையில செலவுகள் இருக்கு. பிள்ளைகளுக்கு சுப செலவுகள் தான் ஏற்படும். கல்வி கட்டணம் கட்டுறது அல்லது அவர்களுக்கு திருமணம் போன்ற சுப காரியங்களுக்காக செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும். சில பேருக்கு புத்திர பாக்கியம் தொடர்பான செலவுகள், அதற்கு நீங்க மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பண்ணக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். இந்த 5ஆம் பாவகத்துல செவ்வாய் இருக்கிறதுனால வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் போன்றவையும், கோபம், டென்ஷன், அவசர முடிவுகள் எடுத்தல் போன்றவையெல்லாம் பார்த்துங்க. அவசர முடிவு எடுக்காம இருந்தீங்கன்னாக்க பண நஷ்டம் இல்லை, ஏமாற்றங்கள் இல்லை. அதே போல கோபம், டென்ஷனை குறைச்சிக்கிறது நல்லது. உணவு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வராது. வாக்கிங் போங்க டெய்லி, அது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும்.
மேலும் பிள்ளைகள் தொடர்பாக சில பேருக்கு கருத்து வேறுபாடுகள் வரும். அதாவது வளர்ந்த பிள்ளைகளாக இருக்கிறாங்கன்னாக சில பேருக்கு தான், எல்லாருக்கும் கிடையாது, சில பேருக்கு கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அடுத்தது சொல்ல போனாக்க உங்க ராசிக்கு 10 வரக்கூடியவர் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. சோ அதனால வேலை விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தீங்க. அதனாலதான் தொழில் விஷயத்துல முதல் பகுதியில குறிப்பா யார்கிட்டையும் வாக்குவாதம் செய்யாம இருந்தீங்கன்னாவே நன்மைகளை ஏற்படுத்தும். அடுத்ததாக சொல்ல போனாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பயணங்கள் உங்களுக்கு ஏற்படும். மாதத்தோட இறுதியில் 8ல சூரியன், புதன், கேது சேர்க்கை இருக்கிறதுனால பயணங்கள், தொலைதூர பயணங்கள் ஆதாயத்தை கொடுக்கும். சில பேருக்குலாம் வெளிநாட்டுல இருப்பவர்களுக்கு தாய்நாட்டுக்கு வரக்கூடிய சிந்தனைகளோ அல்லது வரக்கூடிய வாய்ப்புகளோ கிடைக்கும். இங்க இருந்து வேலை தேடுறீங்க, வெளிநாட்டுக்கு விசா வெயிட் பண்றீங்கன்னா விசா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதாவது பொருளாதார விஷயத்துல இந்த நேரத்துல பெரிய அளவுக்கு புதிய திட்டங்களை போட்டு புதிய செயல்பாடுகள் எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு தொழிலை விரிவுபடுத்துறதெல்லாம் தள்ளி வைக்கிறது நல்லது. அல்லது புதிதாக இந்த நேரத்துல பிசினஸ் பண்ணலாமான்னா அதையும் தள்ளி வைக்கிறது நல்லது. அதே போல பாத்தீங்கன்னா உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்க பிசினஸ் பண்றதுக்கான யோகம் உங்க ஜாதகப்படி இருக்கா, அது எப்ப செய்யலாம் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். தொழிலையும் விரிவுபடுத்தணும். அதுதான் இங்க முக்கியமானது. ஆஸ் யூஷுவல் இன்கம்ன்றது பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு வரும். ஆனா கையிருப்பு நிறைய செலவாகிற மாதிரி இருக்கும். நிறைய பணம் எக்ஸ்பென்சஸ் ஆகும், வர்றது கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனா ஆஸ் யூஷுவல் இன்கம்ன்றது வந்துகிட்டு தான் இருக்கும். அதே போல மாத சம்பளத்துக்கு போகக்கூடியவர்களுக்கும் இன்கம்ல பெரிய அளவுக்கு மாற்றம் இல்ல, பெரிய அளவுக்கு பிரச்சனையும் கிடையாது. மன அழுத்தம், டென்ஷன், தூக்கமின்மை இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். அதற்கு நீங்க கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சிறப்பு. 4ஆம் இடத்துல குரு, ராகுக்கு வீடு கொடுத்த குரு 4ஆம் பாவகத்தில் இருக்கனால திருமணம் ஆகாதவர்களுக்கு, குறிப்பா அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாம் திருமணம் ஆகலை, இன்னும் வரன் அமையல அப்படின்னாக்க இந்த காலகட்டத்துல வரன் அமையக்கூடிய வாய்ப்போ அல்லது சில பேருக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்போ இந்த காலகட்டத்தில் உண்டு. சோ மொத்தத்துல இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுவும் குறிப்பா செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி வரலும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். வேலை விஷயத்துல, உறவுகள் நிலையில அதிகமாக வாக்குவாதம் செய்யாம இருந்தீங்கன்னா இந்த மாதம் உண்மையிலேயே சூப்பர் தான். இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க மருத்துவம் சார்ந்த தொழில், அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், நிர்வாகம், விவசாயம் சார்ந்த துறை, அதே போல ரியல் எஸ்டேட், லேண்ட் விற்கிறது வாங்குறது, கமிஷன், தரகு சம்பந்தமான துறை, இதெல்லாம் சிறப்பாகவே இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். அதே போல இந்த மாதத்துல கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றவங்க, இன்ஜினியரிங்ல இருக்கிறவங்க, அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா சேஞ்சஸ் பண்ணாம இருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இதே இடத்துல கூட ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு சூழ்நிலை வரும். அதே போல பாத்தீங்கன்னாக்கா அப்படியே ட்ரை பண்றதா இருந்தா கூட மாதத்தோட பிற்பகுதியில ட்ரை பண்ணீங்கன்னா புதிய வாய்ப்பு ஈஸியா கிடைச்சிரும். அவ்வளவுதான். அப்படின்றால் திருச்செந்தூர் முருகபெருமானை போய் பார்த்து தரிசிச்சுட்டு வாங்க. ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு கூட வாங்க, நன்மைகளை கொடுக்கும். நீங்க உங்க வீட்லயே முருகபெருமானை வழிபாடு செய்யுங்க. கந்த சஷ்டி கவசத்தை காலையில தினமும் சிந்தை கலங்காமல் படிங்க. காலையில பிரம்ம முகூர்த்த டைம்ல கந்த சஷ்டி படிக்கிறது நல்லது. முழுமையா படிச்சுட்டு வைக்கணும். ஒரு 48 நாள் படிங்க. கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நம்மளுடைய சுய ஜாதகத்தோட கர்மா என்னவோ அதை அனுபவிச்சுட்டு இருப்போம். இப்போ அந்த ஜென்மசனின்றதுனால கொஞ்சம் அதிகமா அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதுல கொஞ்சம் நம்ம இந்த கந்த சஷ்டி கவசம் படிச்சு முருகபெருமானை வழிபாடு செய்யும் போது வினைகள் முற்றிலும் தீரும். உங்களை நோக்கி வரக்கூடிய எதிர்ப்புகளும், ஏமாற்றங்களும், பிரச்சனைகளும் அந்த முருகபெருமான் தடை செய்து உங்களை காப்பாற்றுவார். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.